அன்பு நிறைந்த பெருமக்களே, இன்று நான் உங்களோடு பேச விரும்பும் விடயம் பலரது மனதிலும் கனக்கும் ஒரு பாரம். சொந்த மண்ணை விட்டு குடும்ப உறவுகளைப் பிரிந்து தூர தேசங்களில் வாழும் வலியை நான் அறிவேன். தாயையும் தந்தையையும் உடன் பிறந்தோரையும் உங்கள் அன்பு பிள்ளைகளையும் விட்டு பிரிந்து வாழும் ஒவ்வொரு கணமும் ஒரு பெரும் துயர்தான். பொருளாதார நெருக்கடிகளால் பிறந்த மண்ணை விட்டு பிரிந்த உங்களுக்கு மனதிலே ஒரு வெற்றிடமும் ஒரு தேடலும் இருக்கும். ஆனால் நண்பர்களே, வாழ்வு என்பது பாய்மரக் கப்பல் போன்றது. நாம் எதிர்நோக்கும் புயல்களைத் தாங்கி புதிய துறைமுகங்களை அடைவது அவசியம். அங்கு நாம் புதிய மனிதர்களை சந்திக்கிறோம். புதிய உறவுகளை, புதிய நண்பர்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டியது காலத்தின் தேவை. அவர்கள் நம் மனதிற்கு தேறுதலையும் தோழமையையும் தருவார்கள். இது நம் பழைய உறவுகளை மறப்பதல்ல. இல்லை, அது சாத்தியமும் இல்லை. தொலைபேசி வழியே, காணொளி அழைப்புகள் வழியே உங்கள் உறவுகளுடன் தொடர்பில் இருங்கள். அவர்களின் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் உங்கள் பலமாக கொள்ளுங்கள். மாறும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நம்மை நாமே தகவமைத்துக் கொள்வது நமது மன உறுதியை பன்மடங்கு பெருக்கும். நாம் இருக்கும் இடத்திலேயே ஒரு சிறிய குடும்பத்தை, ஒரு சிறிய சமூகத்தை உருவாக்குங்கள். அங்கு மகிழ்ச்சியையும் ஆதரவையும் கண்டடையுங்கள். உங்களை சூழ்ந்திருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டுங்கள். அவர்கள் தரும் ஆதரவு விலைமதிப்பற்றது. வீடு என்பது வெறும் 4 சுவர்கள் அல்ல. அது அன்பு எங்குள்ளதோ அங்கும் அமைதி எங்குள்ளதோ. எங்கு நீங்கள் நிம்மதியையும் நம்பிக்கையையும் சொந்த உணர்வையும் உணர்கிறீர்களோ அங்கேயே உங்கள் வீடு. இன்னல்கள் நீங்கும். நம்பிக்கை தளர வேண்டாம். இந்த போராட்டமான காலத்திலும் நீங்கள் காட்டும் உறுதி அபாரமானது. உங்கள் தியாகங்களுக்கு பலன் கிடைக்கும். நீங்கள் தனியல்ல. நன்றி. வாழ்க வளமுடன்.